இந்த மனித உருவத்தில் வந்து ஷைத்தானும் வந்து இந்த போர் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுறான், ஒரு ஆலோசனை இவங்க ஏற்கனவே பண்ணுறாங்க. அந்த ஆலோசனையில் பார்த்தீங்கன்னா போர் வந்து செய்கிறது வேணுமா தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த உத்துபா பின் ரபியா வந்து அவர் வந்து ஆலோசனை பண்ணுற அந்த நேரத்திலேயே ஷைத்தான் வந்து வர்றான். பனு முத்லிஜ் கிளையை சேர்ந்த ஒருவருடைய உருவத்தில் வர்றான். வந்துட்டு இப்லீஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இன்று வந்து உங்களை மக்களில் யாரும் வந்து உங்களை ஜெயிக்க முடியாது, அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் டீம் வந்து இன்றைக்கி வந்து செட் ஆகிருக்கு, அது வந்து நல்ல ஒரு டீம் வந்து இன்றைக்கி செட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றி கூட்டிகிட்டு வரான். அது சொல்லுவோம்ல, அந்த கிரிக்கெட் டீமில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு கப்லலாம் சொல்லுவாங்க, இருக்கிறதுல இன்றைக்கி டீம் தான் பெஸ்ட்டு டீமு, இந்தியன் டீமில் பெஸ்ட்டு வேர்ல்டு டீம் இன்றைக்கி தான், ஏன்னா ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்குது, பேட்டிங்கு பவுலிங்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆல்ரவுண்டர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவன் சொல்லி கூட்டிகிட்டு வரான். அப்போ அதை பற்றி அல்லாஹ் குரானில் பார்த்தீங்கன்னா 8வது அத்தியாயத்தில், ஏன்னா அன்ஃபாலில் என்னென்ன எல்லாம் பேசுகிறாங்கிறத அதை பற்றி ஒரு சிம்பிளாக அல்ல சொல்கிறான். 8வது அத்தியாயத்தில் 47வது வசனம் 48லேயும் எல்லாம் என்ன சொல்கிறான், அந்த விஷயத்தை சொல்கிறான். அவன் வந்து இப்லீஸ் வந்து இறங்கின உடனே கடைசியாக சண்டை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறான், உடனே அவன் பின்னாடி திரும்பி இந்த பக்கம் போகிறான். அப்போ வந்து அவன் கேட்குறாங்க, இந்த மனிதரை எங்கே ஓடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நீங்கள் பார்க்காத படையை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களோட இறங்குறத பார்த்துட்டு அவன் வந்து ஓடி போயிடுறான். இது ஒரு முக்கியமான விஷயம்.